திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கம் இன்று மதுரையில் ஸ்டே ஆர்டருக்கு எதிராக வரக்கூடிய வழக்குகளும் குறித்து தான் இந்த காணொலியில் காணவெல்லாம். வாங்க நம்ம காணொலிக்குள்ளார போகலாம். ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைய வழக்கானது எம் இளமதி அவர்கள் தொடுத்த வழக்கு. இந்த வழக்கு அறையன் 13 மாண்பு நீதியரசர் பாரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு வழக்கு வந்தது. இந்த வழக்கு தற்போது 24/6/2024 அன்று வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் விசாரணைக்கு 24ஆம் தேதி வருகிறது. நாளை மதுரை உயர்நீதிமன்றத்தில் கோர்ட் எண் 10 மாண்புமிகு நீதியரசர் ஆர்.என். மஞ்சுளா அவர்கள் முன்னிலையில் 41வது வழக்காக எஸ். ஜனனி அவர்கள் தொடுத்த வழக்கு வருது. இந்த வழக்கில் தான் இதே அமர்வில் ஆர்.என். மஞ்சுளா நீதிபதி அவர்கள் தான் இந்த இடைக்கால உத்தரவில் ஸ்டே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த வழக்கு மதிப்பெண் குளறுபடி காரணமாக போடப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு மீண்டும் தனி நீதிபதி அமர்வில் நாளைக்கு 41வது வழக்காக வருது. இந்த வழக்கு விசாரணையின் போது தான் தெரிய வரும் அவங்க ஏற்கனவே கொடுத்த அந்த இடைக்கால உத்தரவு ஸ்டே ஆர்டரை நீட்டிக்கிறாங்களா, இல்லை இந்த வழக்கில் அந்த எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைக்க சொல்ல போகிறாங்களா, இல்லை மீண்டும் விசாரணையை தள்ளி வைக்கிறாங்களா என்பது நாளைக்கு தான் தெரிய வரும். விசாரணை தள்ளி வைக்கும்போது இந்த ஸ்டே ஆர்டர் குறித்தும் நாளைக்கு நாளையோட ஸ்டே ஆர்டர் முடிகிற தரையில் அது குறித்தும் நாளைக்கு தான் தெரிய வரும். மீண்டும் இந்த ஸ்டே ஆர்டர் நீட்டிக்கப்படுமா, இல்லை வழக்கு மட்டும் ஒத்தி வைக்கிறாங்க என்பதெல்லாம் குறித்து நாளைக்கு இந்த வழக்கில் விசாரணை தெரிய வரும். இதே வழக்கு, அதாவது இந்த இடைக்கால உத்தரவு ஸ்டே ஆர்டர் கொடுக்கும்போது இரு நீதிபதி அமர்வுக்கு டபுள் பெஞ்சுக்கும் கவர்மெண்ட் தரப்பில் டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டிலேருந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு நாளைக்கு வருது. அந்த வழக்கு கோர்ட் எண் 5 மாண்புமிகு நீதியரசர் ஆர். சுரேஷ்குமார் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் ஜி. அருள்முருகன் அவர்கள் முன்னிலையில் 29வது வழக்காக வருது. இந்த 2 வழக்குகளுமே ஒரே வழக்கு தான். தனி நீதிபதியில் டீச்சர்ஸ் போடுறாங்க, அதுக்கு தான் ஸ்டே ஆர்டர் கொடுத்தாங்க. அதை எதிர்த்து தான் டபுள் பெஞ்சில் டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டு வழக்கு போடுறாங்க. இந்த 2 வழக்குமே நாளைக்கு 20ஆம் தேதி 2 வழக்குமே வருது. டபுள் பெஞ்சில் 29வது வழக்காக வருது. இப்போ இந்த 2 நீதிபதி 2 பெஞ்சிலையுமே எது உயர்ந்த பெஞ்சுன்னு கேட்டால் இந்த கோர்ட் எண் 5 வர இரு நீதிபதி அமர்வு கொண்ட இதுதான் உத்தரவு தான் பெரிய உத்தரவு. அங்கே ஒருவேளை மீண்டும் ஸ்டே நீட்டிக்கப்பட்டால் இந்த பெஞ்சில் ஸ்டே உடைச்சாங்கன்னா இதுதான் இந்த நீதிபதி சொல்கிறது தான் ஒத்துக்கும். 2 நீதிபதி கொடுக்குற தீர்ப்பு தான் பொருந்தும். அதில் அப்படி பார்க்கும்போது இதில் கொடுக்குற தீர்ப்பு தான் மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த அப்பீல் போட்ட வழக்கு தான் ரொம்ப முக்கியமான தீர்ப்பாகும். நாளைக்கு இவங்க மீண்டும் வழக்கு ஒத்தி வைக்கிறாங்களோ, இல்லை இது குறித்து விசாரணை செஞ்சு நாளைக்கு என்ன தீர்ப்பு தராங்கன்ட்டு இதுதான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் வழக்கு. இந்த வழக்கு தாங்க தனி நீதிபதி அமர்வில் வரும்போது கூட இது குறித்து வழக்கு அப்பீல் செஞ்சுருக்கோம். இந்த வழக்கு இன்னைக்கு இதே இந்த பெஞ்சில் வருதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த வழக்கை நிறுத்தி வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க நீங்கள் 20 நீதிபதி அமர்வுலேயே பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை இங்கே கூட இதுவும் கூட இணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 ஒரே வழக்கு தானே, அதான் இங்கே பார்த்துக்கன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதாக இருந்தாலும் நாளைக்கு இந்த இரு பெஞ்சிலுமே என்ன நடக்குதுன்றது நாளை வழக்கு விசாரணை போது தான் தெரிய வரும். தொடர்ந்து இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.